இன்னைக்கு இருக்க லவ் அப்படி தான் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. எப்படி பேசியிருக்கு படம், கண்டிப்பாக பாருங்க. ராஜுலாம் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக நடிக்கிற மாதிரியே இல்லை, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. க்யூட்டாக ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் கட்டடிச்சு வந்து பார்க்குற அளவுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு போக போக அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஹியூமர் சென்ஸ்லாம் அது இட் வில் பி மேக் ஹாப்பி. அது நல்லா இருந்துச்சு பார்க்க, நல்லா கொஞ்சம் சிரிப்பாக ஃபன்னாக இருந்தது. எல்லாருமே ஏதாச்சும் ஒரு பிரேக்கப்னா இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி பேட் ஹேபிட்ஸில் போக மாட்றாங்க, எல்லாருமே குட் வேல தான் போகிறாங்களே. எக்ஸாம்பிள் எல்லாம் ஜிம்முக்கு போயிட்டு அந்த மாதிரி பாடியை பில்ட் பண்ணி அவங்க வந்து அது மூலியமாக தான் ரிவெஞ்ச் பண்ணுறாங்க. இப்போது வந்து பாஸ்ட்டில் நடந்தது எதுவுமே யோசிக்க மாட்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து பேட் ஹேபிட்ஸில் போகாமல் இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்து ரிவெஞ்ச் எடுக்குது. இட்ஸ் வாஸ் குட். நடுவில் வந்து ஒரு சீன் வந்து செம்ம சீன், எல்லா தேட்டரே ஃபுல்லாக கிளாப்ஸ் பண்ணிச்சு, நல்லா ஸ்மைல், அது வந்து நல்லா லாஃப்டர் சீன். அது வந்து ராஜுவும் நல்லா நடிச்சுங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்கண்ணா. பப்புலேருந்து எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு மெசேஜ் இது வந்து பார்க்கல, பன் பட்டர் ஜாமோட சொல்லியிருக்காங்க. நல்லா லைக் ஹீரோனோட டெபியூ மூவின்னு சொன்னாங்க, பட் ஆனால் பார்த்தா அந்த மாதிரியே தெரியல. இட் லுக்ஸ் லைக் ஷீஸ் பீன் ஆக்டிங் ஃபார் a really long time, but it's a very good movie. இந்த ஜெனரேஷன் யங் பீப்புளுக்கு கனெக்ட் ஆகும். லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஹோல் இது. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. இல்லை அதுதான் கொஞ்சம் குழப்பிட்டாங்க, பட் அந்தளவு ஓகே. நம்ம கண்டிப்பாக இருக்கும் அது. ஏன்னா இந்த பொண்ணு வந்து ரீல்ஸ்லேயே இருக்காங்க. ஸோ என்றைக்காவது சண்டை வரதான் செய்யும். சரி, அது நம்ம பார்க்க முடியாது, படமாக தான் பார்க்கணும். ஸோ அந்த அளவில் டேரக்டர் காப்பாற்றிருக்காரு. இன்றைக்கி இருக்க லவ் அப்படி தான் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக எடுத்திருக்காரு. இது வந்து இட்ஸ் லைக் த யூஷுவல், லைக் இட்ஸ் நாட் சம்திங் நியூ. இது வந்து எல்லாம் இப்போ யூஷுவலாக நடக்கிறது தான். திஸ் இஸ் தேர். கண்டிப்பாக எல்லாரும் இந்த மூவி வந்து பாருங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிடும். இது ஒரு நியூ ஏஜ் சினிமான்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் முதல் முறையாக பெஸ்ட்டுங்கிற வார்த்தையை வந்து டீசெண்டாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப மோசமாக காமிப்பாங்க, இதில் டீசெண்டாக காமிச்சிருக்காங்க. ராஜுலாம் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக நடிக்கிற மாதிரியே இல்லை, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. க்யூட்டாக ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் கட்டடிச்சு வந்து பார்க்குற அளவுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அந்த தமிழில் ஒரு பிரேமலுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் காமிச்சிருக்க எல்லாமே இந்த காலத்தில் நடக்குது. ஒரு நண்பன் துரோகம் பண்ணுறதா இருக்கட்டும், நட்புக்காக விட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், எது உண்மையான காதல்னு அதை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், படத்தில் காமிச்சது எல்லாமே நிஜத்தில் நடக்குது. அதை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை, நாங்கள் இப்படி ஃப்ரெண்டாக தான் இருப்போம். லவ் பண்ணாலும் செட். ஆனால் பசங்க இப்போ லவ்வே பண்ண மாட்டேதுங்களே. லவ்வும் பண்ண மாட்டேதுங்க, கல்யாணமும் வேண்டாம்னு சொல்லுதுங்க. இப்போ நாங்கள் தான் பார்த்து பண்ணி வைக்கணுமான்னு தெரியல எங்களுக்கு. நல்லா இருக்குது படம், ஒன் டைம் பார்க்கலாம். சரண்யா மேமும் தேவதேஷி மேமும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன எனக்கு லவ்னே புரிய மாட்டேங்குது. இது என்ன புரியுதுன்னா, இப்போ ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் திடீர்னு ஒருத்தவங்க மாறி பண்ணிக்க முடியுமா? அதுதான் சொல்கிறேன். இந்த 2K கிட்டுக்கு தான் இது செட் ஆகுது. இப்போ எங்களுக்குலாம் அந்த மாதிரி செட் ஆகுமான்னு தெரியல எங்களுக்கு. இப்போ அவங்க கல்யாணம் பண்ணாலும் இது பிரச்சனை ஆகுமா ஆகாதா? இப்போ வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி லவ் பண்ணியிருந்தாலும் அவங்கள எதுக்கெல்லாம் பார்த்தாலும் இப்போ நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது அவர்கிட்ட. ஆனால் இது எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ இருக்கிற 2K கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவங்க எப்படி அதுதான் சொல்கிறேன். அவங்க ஹஸ்பண்ட் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. ஆனால் இது ஒழுங்காக போகுமான்னு போகலையான்னு தெரியல. இப்போ அழகாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க 3 மாதத்தில், அப்புறம் திரும்ப டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த விட்டு கொடுக்குற இதுவே கொஞ்சம் கூட இல்லை. அதனால் இப்போ ராஜு உண்மையாக அதை சொன்னதுனால தான் இப்போ அவள் விட்டு போயிட்டா. எதுவுமே சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கும் புரியல. ஆனால் எங்களுக்கு இது செட் ஆகாது. இப்போ எங்கள் பசங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இப்போ பையன் வச்சுருக்கேன், 2 பையன். பொண்ணு எப்படி வரும் பயமாக இருக்குது எங்களுக்கு. பையனுங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, அது சொல்ல முடியல. ஆனால் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் கனெக்ட் ஆகும், ஃபேமிலிக்கும் கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்து இது ஃபேமிலியோடு சேர்த்து இணைஞ்ச ஒரு லவ் ஸ்டோரியாக தான் எடுத்திருக்காங்க. நிச்சயமாக, ஏன்னா எனக்கு பிரேக்கப்னா சூசைட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நிறைய கூட்டிகிட்டே போகுது இல்லையா? பிஃபோர் மேரேஜ் பிரேக்கப்பில் சூசைட் பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகிட்டு லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி சூசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூசைட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணம் மனப்பக்குவம் சரியாக இல்லை, நம்ம லைஃப்பில் இன்னும் நிறைய இருக்குன்றத எடுத்துகிட்டு போகிற பக்குவம் பத்தில் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸுக்குன்றத தான் அதை காட்டுது. ஸோ அந்த மாதிரி அந்த மனசை எப்படி பக்குவப்படுத்துதுன்றதை இந்த டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. பன் பட்டர் ஜாம் ரொம்ப யூஷுவல் மூவியாக இருக்கும். ஏதோ லவ் ஸ்டோரி, யாரோ புதுசாக யாரோ ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நான் அப்படி தான் நினச்சி வந்தேன். படத்தில் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. என்ன சொல்கிறது, இந்த புதுசாக ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் அந்த பன் பட்டர் ஜாமுக்கே ஒரு
ஒரு அர்த்தம் கொடுத்தாரு பார்த்தீங்களா. இந்த பன் பட்டர் ஜாம் ஏன் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம், இது எங்கேருந்து வந்தது எதுவுமே தெரியாது. பட் ஆனால் பன் பட்டர் ஜாமுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து நம்ம லைஃபோடு அதை கனெக்ட் பண்ண வச்சார் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம லைஃப்பை கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு தோல்வியிலையும் நமக்கு அதுக்கடுத்து இன்னும் லைஃப்பில் நிறைய சாதிக்கிறதுக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே சூசைட்ஸை தவிர்க்கலாம். இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஃபன்னாகவும் கொண்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தில். சாரி, லாஸ்ட்டை பார்த்தா மறக்க முடியாது இப்படிலாம் நம்மளே தான் நம்ம மனசை அப்படி மாற்றி வச்சுருக்கோம். நம்மளே தான் நம்ம மைண்ட் செட் அப்படி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் அப்படி சொல்லிட்டு இருந்தானா தம்பியும் அப்படி சொல்லுவான். ஸோ அது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம அண்ணன் ஒரு ஃபார்வர்ட் தாட்டோட இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்லனா அது தம்பிக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் விழுகும் இல்லையா. ஸோ இந்த காலகட்டத்துக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலி இது ரொம்ப அந்த டைரக்டர் எந்த ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு கதை எடுத்தாருன்னு தெரியல. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த மனப்பக்குவம் ரொம்ப தேவையான ஒன்று. பன் பட்டர் ஜாம் எல்லாருமே தேட்டரில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். பெரிய தத்துவம்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் எதிர்பார்த்து வர வேண்டாம். ஃபுல் ஃபன் படத்தில் புது டீம் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அண்ட் ஆக்டிங் டீம் அண்ட் கூட இருக்க எல்லாமே கேமராலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு எல்லாரையும் தனித்தனியாக பேர் சொல்லனாலுமே இது டோட்டலி த டீம் இஸ் ஸோ குட். இட் வில் ரீச் ஹைட்ஸ்.